வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்குறோன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு வேளை ஷேக் எடுக்கிறது பெஸ்ட்டாக, இல்லை ஒரு வேளை ஷேக் எடுக்கும்போது நமக்கு பாடியில் என்ன சேஞ்சஸ் ஆகுது, 2 டைம்ஸ் ஷேக் எடுக்கும்போது நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ் ஆகுது, 1 டைம் ஷேக் எடுத்தால் நமக்கு வெயிட் லாஸ் எவ்வளோ மந்த்லிக்கு நடக்கும், 2 டைம் ஷேக் எடுக்கும்போது வெயிட் லாஸ் எவ்வளோ நடக்கும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோ குழப்பலாம். அதாவது 1 டைம் மட்டும் நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டிவாக ஒரு வேளை ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 or 3 kg வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பாடியில் கரெக்டாக இந்த ப்ராசஸ் மந்த்லி நடக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் மட்டும் நடக்குது, அதாவது எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை, இருந்த வெயிட் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, சேமாக அப்படியே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் மட்டும் நடக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கண்டிப்பாக கன்சிஸ்டிவாக 2 டைம் ஷேக் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு மந்த்து எல்லாருக்குமே அவங்களுடைய டாக்ஸிம் தான் ரிமூவ் ஆகும். ஸோ டாக்ஸிம் எல்லாம் ரிமூவ் ஆன பிறகு தான் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸே கண்டினியூ ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளேவே வெயிட் எனக்கு லாஸ் ஆகலை, ஸ்ட்ரகிள் ஆகுது, மேனேஜ்மெண்ட் தான் ஆகுது, ஸோ எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு டிப்ரெஷனுக்கு மட்டும் போகக்கூடாது. 2 டைம்ஸ் மட்டும் ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4-5 kg வெயிட் லாஸ் ஆகும். இதுதான் கண்டிப்பாக நார்மலான வெயிட் லாஸ். ஸோ இல்லை சிலருக்கு 8 kg கூட லாஸ் ஆகுது, 10 kg கூட லாஸ் ஆகுது, பட் எனக்கு 3 kg கூட லாஸ் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி வேரியஸ் ஆகும். அவங்கவுங்க ஒர்க் அவுட் மெயினாக இதில் அதிகமாக இருக்குது. அவங்க எவ்வளோ கேலரி இன்டேக் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுறாங்க, இதையும் நோட் பண்ணும். ஸோ அவங்க எந்த அளவுக்கு வெயிட் லாஸில் கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நார்மலான வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, ஹெவியான வெயிட் லாஸ் கூட நடக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2 டைம் ஷேக் அடிக்கிறீங்களா, உங்களுக்கு 4-5 kg வெயிட் லாஸ் கம்பல்சரி இருக்கும். நீங்கள் அப்படி 2 டைம்ஸும் ஷேக் எடுத்து எந்த ஒரு வெயிட் லாஸும் உங்களுக்கு நடக்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்ஸிமெல்லாம் ரிமூவ் ஆகுது மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, மெயினாக நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்களுக்கு இன்ச் லாஸ் ஆகிருக்கா அப்படின்றதையும் கண்டிப்பாக நோட் பண்ணும். 2 kg வெயிட் லாஸ் ஆகுதுன்னா 1 kg இன்ச் லாஸ் ஆகிறதுக்கு சமம். ஸோ இன்ச் லாஸ் ஆனாலும் வெயிட் லாஸ் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை சூஸ் பண்ணிக்கிறீங்களா, அப்போ ஃபஸ்ட்டு வீக் மட்டும் நீங்கள் 1 டைம் ஷேக் எடுத்து உங்களோட பாடி எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோட ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரிசல்ட்டை அந்த வீக் எண்டில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதா, வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகுதா, அந்த மாதிரி நோட் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை 2 டைம் ஷேக்கோட கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பாய்.